வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 6 ஹிந்தி சாப்டர் நம்பர் 1 மாத்ருபூமி. மாத்ருபூமினா என்னென்னா தாய் நாடு, மதர் லேண்ட். இந்த போயம் ரைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஃபேமஸான ஒரு ரைட்டர் சோஹன்லால் திரிவேதி. கவிசே பரீட்சய இன்ட்ரடியூஸ் த போயட். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சோஹன்லால் திரிவேதி. इस कविता को हिंदी के प्रसिद्ध कवियों में से एक सोहनलाल त्रिवेदी जी लिखा है. இந்த போயம் ரைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஃபேமஸான கவியோங் போயட்டில் ஒருத்தரான சோஹன்லால் திரிவேதி ஜி தான் வந்துட்டு இந்த போயம் ரைட் பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. லிக்கோனா எழுதியிருக்காங்க. उसका जन्म आज से लगभग 125 साल पहले हुआ था. இவருடைய உஸ்கான அவருடைய ஜென்ம பர்த் வந்து பார்த்திங்கன்னா ஆஜ் சே லக்பக் இன்னையிலிருந்து 125 இயர்ஸ் எகோ 125 சால் பகலே 125 இயர்ஸ் எகோ இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா 125 இயர்ஸ் எகோ வந்து அவர் பிறந்திருக்காரு. உஸ் சமய் அங்கிரீஜ் கோ பாரத் பர் அதிபத்தியதா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கிரீஜ்னா பிரிட்டிஷ்காரங்க, ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரதத்தை இந்தியாவை வந்துட்டு ஆதிக்கம் வந்து செலுத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. உன்ஹோனே அப்பனி லேக்கின் சே அங்கிரீஜ் கோ விரோத் கியா. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எழுத்துக்கள் மூலமாக லேக்கின்னா அவருடைய எழுத்துக்கள் மூலயமா ஆங்கிலேயரை வந்து எதிர்த்து போராடிட்டு இருந்தார். தமிழ்நாட்டில் எப்படி பாரதியார்லாம் வந்துட்டு ஆங்கிலேயரை எதிர்த்து புரட்சி கவிதைகள்லாம் எழுதி போராடினாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் வந்து இவருடைய எழுத்துக்கள் மூலமாக ஆங்கிலேயருக்கு அவருடைய எதிர்ப்பை காமிச்சார். அவருடைய ப்ரொட்டஸ்ட்டை வந்து எழுத்துக்கள் மூலமாக காமிச்சாங்க. பாரத்துக்கே உஸ்கி லேக்கின் கா சப்சே பிரிய விஷய தா தேசபக்தி. அவருடைய எழுத்துக்கள் மூலயமா அவருடைய தேசபக்தியை வந்து காமிக்க செஞ்சார். பாரத்துக்கே கௌரவ் கா கான் கர்னா உன்ஹோனே பகுத் பிரியதா. பாரதத்தை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எழுத்துக்கள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா கௌரவிச்சார். உஸ்கி குச் और चर्चित रचनाएं हैं बड़े चलो कोशिश करने वाले की हार नहीं होती आदि. அவருடைய எழுத்துக்களில் ரொம்ப ஃபேமஸானதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்புலரான எழுத்துக்கள் டாப்பிக்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா படே சலோ தென் வந்து பார்த்திங்கன்னா கோஷிஷ் கர்னே வாலே கி ஹார் நஹி ஹோத்தி. கோஷிஷ்னால் என்னென்னா ட்ரை பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி வந்து கிடையாது, முயற்சி செஞ்சால் தோல்வி இல்லை. இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் அவருடைய எழுத்துக்களில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு போயம்குள்ளே போகலாம். மாத்ருபூமினா மதர் லேண்ட், தாய் நாடு. ஊஞ்சா கடா ஹிமாலயா. ஊஞ்சானா ஹைட்டான, கடானா ஸ்டாண்டிங், ரொம்ப ஹைட்டாக உயர்ந்து நிற்கிற இமயமலை இருக்கிற இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய பூமி தான். ஆகாஷ் ஜூம்தாஹே. ஊஞ்சா கடா ஹிமாலயா ஆகாஷ் ஜூம்தாஹே. உயர்ந்து நிற்கிற இமயமலை வந்து பார்த்திங்கன்னா ஆகாயத்தை, ஆகாஷ்னா ஸ்கையை வந்து தொட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. நீச்சே சரண் தலே ஜுகு நித் சிந்து ஜூம்தாஹே. நீச்சேனா அண்டரில், சரண்னா ஃபுட், அதோடைய பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜுகுனா பெண்டு, அதோடைய பாதத்தை வந்து பார்த்திங்கன்னா பெண்டாயிட்டு வணங்குற மாதிரி நித் சிந்து ஜூம்தாஹே. நித்னா ஆல்வேஸ், சிந்துனா சிந்து நதி, இமயமலையில் பாயிற ஒரு நதிகளில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதி. அது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இமயமலை அடிவாரத்தில் அதோடைய பாதத்தை தொட்டு வணங்குற மாதிரி ஸ்விங் ஆகிட்டு இருக்குது. ஜூம்தானா ஸ்விங் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஊஞ்சா கடா ஹிமாலய ஆகாஷ் चूमता है नीचे चरण तले जुग नित सिंधु झूमता है. गंगा यमुना त्रिवेणी नदियों लहर रही है. கங்கா யமுனா சரஸ்வதி இந்த 3 நதிகளுடைய சங்கமத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா திரிவேணின்னு சொல்லுவாங்க. திரிவேணினா 3 நதிகளுடைய சங்கமம்.
என்னென்ன நதின்னு பார்த்தீங்கன்னா கங்கா, யமுனா, சரஸ்வதி. இந்த 3 நதிகளும் வந்து பார்த்திங்கன்னா லஹர் ரஹிஹே. லஹர்னா என்னென்னா அலைகள் வந்து வந்துட்டுருக்கு. இந்த 3 நதிகளுடைய சங்கமிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலைகள் வந்து வந்துட்டுருக்கோம். ஜகமக சடா நிராலி பகு பகு சஹக் ரஹிஹே. ஜகமகுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட், அதாவது ஸ்பார்க்லிங் வந்து வந்துகிட்டே இருக்கும். நிராலினா என்னென்னா யுனிக்யூ. அந்த ஸ்பார்க்கிள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஷைன் ஆகிட்டே இருக்குல்ல, அது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுனிக்யூ, தனித்துவம் மிக்கதாக இருக்கும். அதுக்கு எந்த ஒரு கம்பேரிசனும் கிடையாது. பகு பகு சஹர் ரஹிஹே. அவங்க போகிற வழியெல்லாம் பகுன்னா என்னென்னா ஃபுட் ஸ்டெப்ஸ், அவங்களுடைய ஃபுட் ஸ்டெப் வைக்கிற இடத்துலாம், அந்த நதிகளுடைய ஃபுட் ஸ்டெப் பாதம் பதிகிற இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலைகளை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. வகு புண்ணிய பூமி மேரி. இந்த புண்ணிய பூமி என்னுடையது. புண்ணியம் பூமினா புண்ணிய காரியங்கள், நல்ல விஷயங்கள்லாம் செய்வாங்கள்ல, அதை தான் வந்து புண்ணியம் சொல்லுவாங்க. இந்த புண்ணியங்கள் நிறைந்த பூமி என்னுடையது. மேரினா என்னுடையது. வகு ஸ்வர்ண பூமி மேரி. ஸ்வர்ணம்னா என்ன? கோல்டு, தங்கத்தை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்வர்ணம் சொல்லி ஹிந்தியில் சொல்லுவாங்க. வகு ஸ்வர்ண பூமி மேரி. இந்த பொன்னான பூமியும் என்னுடையது தான். வகு ஜென்ம பூமி மேரி. ஜென்ம பூமினா என்னென்னா பர்த் லேண்டு. இந்த பிறந்த பூமி என்னுடையது. வகு மாத்ருபூமி மேரி. மாத்ருபூமினா மதர்லேண்ட், இந்த தாய்நாடு என்னுடைய நாடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜர்னே அனேக் ஜர்த்தே ஜிஸ்கி பஹாடியோங் மே. பஹாடியோங்னா என்னென்னா ஹில், மலைகள். இந்த மலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஸ்கேனா இந்த மலைகளில், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜர்னே அனேக் ஜர்த்தே. ஜர்னே மீன்ஸ் வாட்டர் ஃபால்ஸ், அனேக்னா மோர். நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு அருவிகள்லாம் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்குது, விழுந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மலைகள்லேருந்து, இமயமலையில் இருக்க நிறைய மலைகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய அருவிகள் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்குது, விழுந்துட்டுருக்கு. சிடியோங் சஹக் ரஹிஹே ஹோ மஸ்த் ஜாடியோங் மே. சிடியாங்னா என்னென்னா பறவைகள். பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் வந்து சிடியாங் சொல்லி சொல்லுவாங்க. சஹக் ரஹிகே. சஹக்னா என்னென்னா சிர்பிங். நிறைய பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா சிர்ப் பண்ணிகிட்டே இருக்கும், கீச்சிட்டு சத்தம் போட்டுகிட்டே இருக்கும்ல, அந்த சிர்பிங் கீச்சிடுறதை தான் வந்து பார்த்திங்கன்னா சஹக்னு சொல்லி சொல்கிறாங்க. மஸ்து ஜாடியோங் மே. எங்கேருந்து அவங்க வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா மரங்கள் நிறைஞ்சிருக்கு, அதாவது புதர் செடிகள்லாம் நிறைஞ்சிருக்க இடத்துல இருந்துட்டு இந்த பறவைகள்லாம் எப்போவுமே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அம்ராயியோங் தனி ஹே. கோயல் புகார்த்தி ஹே. அம்ராயியோங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மாமரங்கள், மேங்கோ ட்ரீயை தான் வந்து பார்த்திங்கன்னா அம்ராயியோங் சொல்லி சொல்கிறாங்க. கோயல் புகார்த்தி ஹே. கோயல்னால் என்னென்னா குக்கு பேர்ட், அதாவது குயில் வந்து கூவிக்கிட்டே இருக்குது. புகார்த்தினா காலிங். அம்ராயியோங்னா என்னென்னா மாமரங்கள் இருக்க, நிறைஞ்சிருக்க, அடர்ந்திருக்க, தனினா அடர்ந்திருக்க இடத்துல இருந்து கோயல் புகார்த்தி ஹே, அந்த மாமரங்கள் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா குயில் கூவுறது, குயில் வந்து நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. பத்னி மல்ய பவன் ஹே தனுமன் சன்வார்த்தி ஹே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல் வந்து வந்துட்டு இருக்குது. பவன்னா என்னென்னா விண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கேருந்து வர காற்றுல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது, காற்றுல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அது வந்துட்டு மண். தன்னுனா பாடி, மண்ணுனா மைண்டு. நம்மளுடைய பாடியும் மைண்டையும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்குது. சன்வார்த்திஹினா டெக்கரேட் ஆர் பியூட்டிஃபுல், இல்லைனா ரெஃப்ரெஷ்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஸ்மெல் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு இல்லைனா வந்து நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்குது. வகு தர்ம பூமி மேரி. வகு கர்ம பூமி மேரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய நாட்டில் நிறைய தர்ம காரியங்கள்லாம் வந்து செய்வாங்க. இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு தர்மங்கள் நிறைந்த பூமி, இந்த பூமி என்னுடையது. வகு தர்ம பூமி மேரி. வகு கர்ம பூமி மேரி. கர்மம்னா ஆக்ஷன் இல்லைனா டியூட்டி. இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுற பூமி இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வகு ஜென்ம பூமி மேரி. வகு மாத்ருபூமி மேரி. இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்த் பிளேஸ். ஜென்ம பூமினா, ஜென்மம்னா பர்த்து, பூமினா பிளேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்த் பிளேஸும் இந்த பூமி தான், இந்த பூமி என்னுடையது. வகு மாத்ருபூமி மேரி. இந்த மதர்லேண்டும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடையதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜிஸ்மே ஜஹாந்தே ரகுபதி ஜிஸ்மி ஜஹாந்தி சீதா.
ஜன்மே ஜஹாந்தே ரகுபதி ஜன்மி ஜஹாந்தி சீதா. ஜன்மேனா என்னென்னா பிறக்கிறது, ஜஹாங் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரகுபதி. ரகுபதின்னு யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஸ்ரீராமரை தான் வந்து இங்கே ரகுபதின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஸ்ரீராமர் பிறந்த பூமியும் இங்கே தான். சீதாதேவி, சீதா இருக்காங்கல்ல ராமருடைய ஒய்ஃப், அவங்க சீதாதேவி பிறந்த பூமியும் இந்த பூமின்னு தான் சொல்கிறாங்க. கிருஷ்ணர் நே சுனாயி பன்சி புனித் கீதா. பன்சின்னா என்னென்னா ஃப்ளூட்டு, புல்லாங்குழல். ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா புனிதமான கீதையை சொன்ன இடமும் பூமியும் இந்த பூமி தான். புனித்னா புனிதமான, கீதானா கீதை, புனிதமான கீதையை வந்து சொன்னது. சுனாத்தினா சொல்கிறது. புனிதமான கீதையை சொன்ன பூமியும் இந்த பூமி தான் சொல்கிறாங்க. கௌதம் நே ஜென்ம லேக்கர் ஜிஸ்கா ஸ்வயஷ் படாயா. கௌதம்னா யாருன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கௌதம புத்தர் பிறந்த பூமியும் இங்கே தான், இந்த இந்திய நாட்டில் தான் கௌதம புத்தரும் பிறந்திருக்காரு. ஜிஸ்கா ஸ்வயஸ் படாயா, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிறந்ததுனால இந்த பூமி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, ப்ரைடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜகுகோ தயா சிகாயி ஜகுகோ தியா திகாயா. ஜகுகோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா தயானா கருணை, கைண்ட்னஸ். ஹீ தாட் த கைண்ட்னஸ் டு த வேர்ல்டு. அவர் வந்து என்ன வந்து டீச் பண்ணியிருக்காரு, சிக்காத்தினா டீச் பண்ணுறது. அவர் என்ன டீச் பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு வந்து கைண்ட்னஸை, இந்த வேர்ல்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா கைண்ட்னஸை வந்து டீச் பண்ணியிருக்காங்க. தென் தியா திகாயானா ஸ்ப்ரெட் த லைட்டு, இந்த வெளிச்சத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டுக்கே வந்து வெளிச்சத்தை கொடுத்துருக்காங்க. வகு புண்ணிய பூமி மேரி வகு புத்து பூமி மேரி. இது வந்து பார்த்திங்கன்னா யகு யுத்த பூமி மேரி வகு புத்து பூமி மேரி. இந்த பேட்டில் ஃபீல்டு யுத்த பூமினா என்னென்னா யுத்தங்கள், போர்கள் நிறைந்த பூமியும் வந்து இதுதான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புத்தி பூமி, அதாவது ரொம்ப கிளவரான பூமி இதுதான். புத்துனா ரொம்ப கிளவரான பூமியும் இந்த பூமி என்னுடைய பூமின்னு சொல்கிறாங்க. வகு யுத்த பூமி மேரி வகு புத்து பூமி மேரி. யுத்தம்னா என்னென்னா பேட்டில், போரிடுறது. புத்துனா கிளவராக இருக்கிறது. வகு மாத்ரு பூமி மேரி வகு ஜென்ம பூமி மேரி. இந்த மதர்லேண்டும் என்னுடையது, இது என்னுடைய பர்த் பிளேஸ்ன்னு சொல்லி சோஹன்லால் திரிவேதி அவர் வந்து நம்ம தாய்நாட்டை, இந்திய நாட்டை வந்து பெருமையாக சொல்லியிருக்காரு. இது எழுதின பீரியட் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சிருந்த காலத்தை நம்ம இந்திய நாட்டோடைய பெருமையை பற்றி பேசியிருக்காங்க. தேங்க்யூ.